நாளைக்கான வீடியோக்குரிய ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு பயங்கர ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்பாவுக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்துட்டு சோகமாக இருக்கு. நீ எனக்கு எதிராக இப்படி மாறிட்டேலே, நான் அப்படி என்னலே பண்ணேன், மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்திருந்தாலும் ஒன்றை நான் ராசா மாதிரி தானே வச்சுருந்தேன், ஆனால் நீ எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுல இப்படி முழு மூச்சாக இறங்கிட்டேல, நான் என்னலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்பா ஏன்பா நீ இப்போ வரைக்குமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நீ பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்க பார்த்தியா, அதுதான் நீ பண்ணுற தப்பு. ஏன்பா மாறுப்பா, எப்போ ஒரே மாதிரி இருந்து நீயும் தொல்லை அனுபவிச்சுட்டு ஏன்பா மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மாறுனா என்னத்திலே மாற சொல்லிட்டு இருக்க, இப்போ நான் என்ன தான் பண்ணணும் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ திருந்தி வாழணும் அப்படின்ற மாதிரி முத்துப்பாண்டி சொல்ல, திருந்தி வாழணுமா, சரி நான் திருந்துறேன் போதுமா அப்படின்ற மாதிரி சொன்னதும், நான் சத்தியம் செஞ்சு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க. அதை கேட்டதும் முத்துப்பாண்டி அமைதியாகவே இருக்க, நீ என்னை நம்ப மாட்டேன் அப்படி தானே, இனிமே நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், ஏன் மூலயமா யாருக்குமே தொந்தரவு வராது, போதுமா நீ நிம்மதியாரு, உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கையில் சவுந்தரபாண்டி கை வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்காங்க. உன் அம்மையை நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன், உன் அம்மையை நான் தொல்லை பண்ண மாட்டேன், ஒரு சத்தம் கூட அதிகமாக அவன் முன்னாடி நான் பேச மாட்டேன், இனிமே நான் பாட்டுக்கு இருக்கல்ல, என்னை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்துப்பாண்டி வந்துட்டு அப்படியே சோகமாக, சரி விடு, இனிமேலாவது நீ திருந்து வாழுப்பா, நான் வந்துட்டு இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன், உன் மேலே உள்ள குற்றத்தை யாராலையும் நிரூபிக்க முடியாது, நீ கவலைப்படாமல் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்ல, நீ இருக்கல, இதுக்கு மேலே நான் என்னத்தை கவலைப்பட போகிறேன், என்னை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துரு, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிடல, இனிமேல் நான் இப்படி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன், திருந்தி நல்லபடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி இருப்பா, அதான்ப்பா எனக்கு வேணும், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சொத்து சொகை சேர்த்து வச்சு நீ என்னத்தை கண்டுட்ட சொல்லு, இப்போது இந்த இடத்துல நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே, இதுக்கெல்லாம் காரணம் யார், நீ தான், அதுக்கும் மேலே ஊர்க்காரங்க எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிற, உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, புரியுதுல என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு எல்லாம் உங்களுக்காண்டி தான், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்கள் நல்லா இல்லையாப்பா, உன்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இப்போ நாங்கள் நல்லா இருக்க முடியுமா சொல்ல, நீ திருந்தி வாழணும், அதுவே எனக்கு போதும், நீ இப்போ சொன்ன அந்த வாக்கை நீ காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், இனிமே உனக்கு எந்த ஒரு தொல்லை வராது, உன்னால் அடுத்தவங்களுக்கு தொல்லை இருக்காதுன்னு சொல்லியிருக்க, அதை மீறி இனி எதுனாலும் பண்ணேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி உன்னை நான் கேஸ்லேருந்து வெளியில் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, சவுந்தரபாண்டி ஒரு மாதிரி முறைச்ச மாணிக்கு நின்றுட்டு இருக்காரு. அவர் திருந்திட்டாரா இல்லை முத்துப்பாண்டிக்கிட்ட ஆக்ட் பண்ணிக்கிட்டு திருந்திட்டேன் அப்படின்ற மாதிரி நடித்தாரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. அது இனி வர எபிசோடில் தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.